கோடு தெரியுதா? தெரியுது ஐயா. ஓகே, நம்ம இன்னைக்கு டீல் பண்ற இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ச் அண்ட் மிஷன்ஸ். சபை அது செய்ய வேண்டிய ஊழியம். நீங்க இந்த இஷ்யூஸை டீல் பண்றப்போ, படிக்கிறப்போ, பேசுறப்போ, டிஸ்கஸ் பண்றப்போ ஒண்ணு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இந்த சபையினுடைய ஊழியம் என்ன, அது எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், அதுக்கு இருக்கிற பொறுப்பு என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒரு 20 நூற்றாண்டு ப்ராப்ளம். இது ஏதோ நேத்து இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிச்சு முடிப்போம் அப்படின்லாம் எடுத்த இது பண்ண முடியாது. இட்ஸ் அ லாங் டிபேட் தட் இஸ் கோயிங் ஆன். சர்ச் அண்ட் மிஷன்ஸ்னு கிறிஸ்டியன் லைப்ரரிஸ்க்கு போனீங்கன்னா there is a separate section. சபையினுடைய ஊழியம்னா என்ன, சபை எப்படி ஊழியம் செய்யணும், அதுக்கு இருக்கிற லோக்கல் சர்ச்சுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கறதெல்லாம் கடுமையான டிஸ்கஷன்ல போய்கிட்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, there are different models we see in church and missions. இப்போ சபை ஊழியம் செய்வதற்கு பல விதமான மாடல்கள், மாதிரிகள் உருவாக்கி வச்சிருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாடல் என்ன சொல்லுங்க பார்ப்போம். சபை ஊழியத்துல ஈடுபடுவதற்கு உங்களுக்கு தெரிந்த ஒரு மாடல் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். சோ இங்க ஒரு சர்ச் இருக்குது. இது ஊழியம் செய்யணும் அப்படின்னா என்ன மாடல் நீங்க வச்சிருக்கிறீங்க? சர்ச்சஸ்ல இப்ப செஞ்சுட்டு இருக்கதா இல்லன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்ச மாடல், சபை ஊழியத்தில் ஈடுபடுவதை பற்றிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு மாடல், ஒரு மாதிரி ஒண்ணு சொல்லுங்களேன். சோ இங்க ஒரு சர்ச் இருக்கு. இவங்க என்ன செய்யறாங்க? ஃபெலோஷிப்ஸ், டிஃபரண்ட் ஃபெலோஷிப்ஸ் வச்சிரு, அது மூலமா இங்க ஊழியம் அப்படின்னா நம்ம மீன் பண்றது நான் கிறிஸ்டியன்ஸ் மத்தியில பிளான்ட் பண்ற சபை நாட்டுகிற ஊழியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இப்போ சம்மர் டைம்ல விபிஎஸ் எடுக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அந்த மாதிரி ஏரியாக்கள்ல அவங்க இருக்கிற அந்த பகுதியில உள்ளவங்க சின்ன பசங்களை கூப்பிட்டு வச்சு அந்த சிறுவர் ஊழியம் மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப அந்த டீம்ஸ் அவங்களே பண்றாங்களா இல்ல சர்ச் அவங்கள அனுப்புதா? சர்ச் சப்போர்ட்டோட அவங்க போறாங்க, அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போறாங்க. சரி, பட் ஆனா இனிஷியேட்டிவ் சர்ச் எடுக்குதா, இண்டிவிஜுவல் எடுக்கிறாரா? ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரியும், ஹெல்ப் பண்றாங்க. பட் அது எந்த மாதிரி கரெக்டா எனக்கு தெரியல. சரி, அதாவது ஒரு சிலர் போய் ஏதோ ஒரு ஏரியாவுல போய் ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் ஒண்ணு நடத்துறாங்க. சரி, அதனுடைய விளைவு என்ன? நான் எங்க சர்ச்ல நான் கண்கூடா பார்த்தது, அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பசங்க பொண்ணுங்க ஏத்துக்கு கிறிஸ்துவ பிலீவ் பண்ணி அவங்க சர்ச்சுக்கு ரெகுலரா அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க இப்போ ஃபேமிலியாவுமே அவங்க வர ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அதனோட விளைவு. சரி, சோ அந்த லோக்கல் சர்ச் வளருது. சரிதானா? இவங்க வர்றாங்க, லோக்கல் சர்ச் வளருது. இதை நீங்க இன்னொரு இதுக்கும் சொல்லலாம் இல்லையா? இது சிறுவர்கள் மட்டும்னு சொல்லாம பெரியவங்களுக்கும் கூட சொல்லலாம். ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போய் ஒரு கிராமத்துல ஊழியம் செஞ்சு அந்த மக்கள் திரும்ப சர்ச்சுக்கு வரலாம். அல்லது அதே கிராமத்துல இன்னொரு சபை என்ன செய்யலாம், நாட்டப்படலாம். புது சபை நாட்டப்பட்டு அத அப்படியே இதோட கனெக்டடா
இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இது ஒரு மாடல், இது ஒரு முன்மாதிரி. சரி, வேற என்ன மாதிரி நீங்க பார்த்திருக்கிறீங்க? கேர்சல்ஸ் ஐயா. சரி, இப்ப ஒரு லோக்கல் சர்ச் இருக்குது. இவங்க இந்த சர்ச் மெம்பர்ஸ்க்குள்ளேயே இருக்கிறதுல கேர்சல்ஸ் மாதிரி நடத்துறாங்க உள்ளேயே. சரி, கேர்சல் நடத்துறதுனால புது ஆள்கள் வராங்களா? ஆமா ஆமா. சரி, புது ஆள்கள் வந்தா அந்த சபை என்ன செய்யுது? வளருது. சரி, இது ஒரு 2வது மாடல். இது ஒரு கிராமத்துல போய் ஒரு மிஷன் ஆக்டிவிட்டி மூலமா அந்த சபைக்கு பண்றாங்க. இது கேர்சல் மாடல்ல ஒருவேளை சர்ச் இனிஷியேட்டிவ் எடுக்குது, அப்படிதானே? ஐயா இன்னொன்னு இவங்க உமா சொன்னாங்க இல்லையா, அந்த விபிஎஸ் அது நான் ஒரு சர்ச்ல பாத்திருக்கிறேன், பெங்களூர் சர்ச்ல. நிறைய ஸ்லம்ல உள்ள பிள்ளைங்க, ஏசப்பா பத்தி அறியாத பிள்ளைங்களை அந்த பிள்ளைங்க ரொம்ப புவர் பிள்ளைங்களா இருக்கனால அந்த வெக்கேஷன்ல ஒரு 10 days அவங்களுக்கு சாப்பாடு அந்த அதெல்லாம் கிடைக்கிறதுனாலே ஃபர்ஸ்ட் அப்படி வர்றாங்க. அந்த சர்ச்லயே பயங்கரமா அந்த நாட்கள்ல நிறைய சமைச்சு அந்த பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணி அது ஒரு பயங்கர மினிஸ்ட்ரியாவே பண்றாங்க, சர்ச்சே பண்றாங்க. சர்ச்ல பிள்ளைங்க வர்றாங்க, அந்த லோக்கலைட்ஸ் எல்லா பிள்ளைங்களும் அதை ஆக்சுவலி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் ஒரு தடவை பார்த்தேன், அது ரொம்ப இங்க 2மே இருக்கு. சர்ச்சும் இனிஷியேட்டிவ் எடுக்குது, சில நேரம் அந்த பீப்புளும் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, சில பிலீவர்ஸ். எஸ். பட் இங்க கேர்சல் மோஸ்ட்லி இட் இஸ் சர்ச் இனிஷியேட்டிவ் தான். சர்ச் லீடர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுது, நீங்க எல்லாம் கேர்சல்லா இருங்க, லீடரா இருங்க அப்படின்னு. ஸோ அவங்க செய்யறாங்க, அதுக்கப்புறம் இதாகுது. சரி, இது ஒரு மாடல் நம்ம பாக்குறோம். இப்ப ஐஎம்எஸ் மாடல என்னன்னு சொல்வீங்க? ஐஎம்எஸ்னா எங்க சொல்றீங்க ஐயா? ஃபீல்ட்ல சொல்றீங்களா, இங்க சொல்றீங்களா? ஐஎம்எஸ் மாடலும் அது ஒரு ஊழிய மாடல் தானே இல்லையா? ஆமா, அது மிஷன் ஃபீல்ட்ல இதே மாதிரிதான் போய் அவங்கள்ட்ட சுவிசேஷம் சொல்லி அந்த ஹாஸ்டல் மினிஸ்ட்ரி இருக்கு. அப்ப ஹாஸ்டல்ல வர பிள்ளைங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்லும் போது அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி வரும்போது, உடம்பு சரியில்லாம வரும்போது ஜெபம் பண்றாங்க. ஸோ அதுல ஆண்டவர் மிராக்கிள் செய்யும்போது அந்த ஃபேமிலி ரட்சிக்கப்படுது. அது ஒன் வே ஆஃப் டூயிங். அப்புறம் டெய்லரிங் சென்டர்ல வர்றவங்களுக்கு ஸ்டிச்சிங் சொல்லி கொடுக்குற, டெய்லரிங் சொல்லி கொடுக்கறதோட கூட ஆண்டோடைய வசனத்தை முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்து அந்த மக்கள் அப்படி ஒவ்வொரு அந்த அந்த மாதிரி டே கேர் சென்டர்ல பிள்ளைங்களை கொண்டு விடுவாங்க. பட் அம்மா வருவாங்க இல்லையா, அந்த அம்மாக்களுக்கும் கொஞ்சம் ஏசப்பா பத்தி சொல்லி அந்த மாதிரி வராங்க நிறைய. அது ஃபீல்ட்ல நடக்குது. இப்ப ஐஎம்எஸ்க்கும் சிஎஸ்ஐக்கும் என்ன தொடர்பு? சிஎஸ்ஐ சில மிஷனரிஸ சர்ச்ல இருந்து ஸ்பான்சர் பண்றாங்க. ஐஎம்எஸ்க்கு மிஷன் ஆர்கனைசேஷன் நிறைய, ஐஎம்எஸ் மட்டும் இல்ல, எஃப்எம்பிபி எல்லாத்துக்கும். இல்ல ஐஎம்எஸ்க்கும் சிஎஸ்ஐக்கும் என்ன தொடர்பு? எஃப்எம்பிபிக்கும் சிஎஸ்ஐக்கும் இருக்கிற தொடர்பை விட ஐஎம்எஸ்க்கும் சிஎஸ்ஐக்கும் தொடர்பு அதிகம் இருக்கா, இல்ல அதே அளவுதான் இருக்கா? நான் பார்த்த வரைக்கும் அந்த சைடு கன்னியாகுமரி அந்த சைடுலாம் எஃப்எம்பிபிக்கும் சிஎஸ்ஐக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. திருநெல்வேலியில வரும்போது ஐஎம்எஸ்க்கும் சிஎஸ்ஐக்கும் நிறைய தொடர்பு. சரி, ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? திருநெல்வேலியில மட்டும் ஏன் ஐஎம்எஸ் கொண்டாடுறாங்க? இல்ல அது ஃபவுண்டர் அந்த மாதிரி நிறைய மக்கள் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அப்படியா இருக்கலாம். சிஎஸ்ஐ உடைய ஒரு ஆர்ம் தான் ஐஎம்எஸ். திருநெல்வேலி டயசிஸ் உடைய ஒரு ஆம்னா என்னது? கரம். ஒரு கரம் தான் ஐஎம்எஸ். ஐஎம்எஸ் ஆரம்பித்து ஐஎம்எஸ் ஆட்களை அனுப்புறாங்க, மிஷனரிஸ் அனுப்புறாங்க. இந்த மிஷனரிஸ் போய்
நீங்க சொல்ற மாதிரி டே கேர் சென்டர், ஹாஸ்டல், டைரக்ட் சர்ச் பிளான்டிங், என்ன ஆக்டிவிட்டினாலும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். சரி, இந்த ஆக்டிவிட்டிஸ்னுடைய விளைவு என்ன? நியூ சர்ச் வந்து பிளான் பண்ணுவாங்க. வெரி குட். நியூ சர்ச்சஸ் ஆர் பிளான்டட். இந்த நியூ சர்ச்சஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க? அவங்க சபை கூடி வந்து ஃபெலோஷிப். ஆமா, அவங்க சபை கூடி வருவாங்க, கட்டடம் கட்டுவாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அடுத்தது வந்து அடுத்த சர்ச் கட்டுறதுக்கு அவங்க ஆக்சுவலி அடுத்த மூவ் பண்ணி போவாங்க. இத வந்து ஒரு டயசிஸ் ஆக்கிடுவாங்க திரும்ப. சோ இதுதான் ஐஎம்எஸ் மாடல். இந்த ஐஎம்எஸ் வந்து நம்ம அதுக்கு கொடுக்கிற பேர் வந்து பேரா சர்ச். சபைக்கு உதவி செய்வதற்காக வருகிற ஒரு அமைப்பு. இப்ப 2-3 மாடல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு மாடல் வந்து ஒரு லோக்கல் சர்ச்சே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து, ஆனா இது வந்து ரொம்ப தூரம் போக மாட்டாங்க இல்லையா? லோக்கல் சர்ச் வந்து அந்த லொக்காலிட்டியில தான் என்ன செய்வாங்க, ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்படிதானே? ரொம்ப தூரம் போவாங்களா? ஆமா ஐயா, கொஞ்சம் இடம் தான். கொஞ்சம் இடம் தானே போவாங்க, கொஞ்சம் தூரம் தான் அவங்களால போக முடியும். சோ அதனால லோக்கல் சர்ச் வந்து லொக்காலிட்டி, லோக்கலா அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. கேர்சல் மாடலுமே ஒரு மாதிரி லோக்கல் மினிஸ்ட்ரி தான். பட் ஐஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு பேரா சர்ச் அல்லது எஃப்எம்பிபி, எனிதிங் யூ கேன் டேக், அல்லது ஜெம்ஸ் அல்லது பிஒய்எம் அல்லது ஐஇஎம் அப்படிங்கிற பேரா சர்ச் அப்படின்னு வர்றப்போ அவங்க என்ன செய்யறாங்க? தூர இடங்களுக்கு போறாங்க. தூரமான இடங்களுக்கு, இன்னும் ஒருவேளை அறியப்படாத மக்கள் மத்தியில போய் ஒர்க் பண்றாங்க. சொல்லனா ஒர்க் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் பண்றாங்க. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லுங்க. அதாவது ஐஎம்எஸ் எந்த ஃபீல்ட செலக்ட் பண்ணணும், எந்த பீப்புள் குரூப்ல ஒர்க் பண்ணணும், எந்த லாங்குவேஜ்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு திருநெல்வேலி டிசைட் பண்ணுமா, இல்ல ஐஎம்எஸ் டிசைட் பண்ணும்? ஐ திங்க் ஐஎம்எஸ். சரி, ஐஎம்எஸ்க்கு அந்த சுதந்திரம் வந்து இருக்குது. சரிதானா? இப்ப யார அப்பாயிண்ட் பண்ணணும், எந்த மிஷினரிய வந்து போடணும், அப்பாயின்மெண்ட் விஷயங்கள் அதுலயுமே ஐஎம்எஸ்க்கு வந்து அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஸோ இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. அதாவது ஐஎம்எஸ்க்கும் சிஎஸ்ஐக்கும் அல்லது எந்த பேரா சர்ச்சுக்கும் இருக்கிற உறவு அப்படின்னு எடுக்கிறப்போ தட்ஸ் லிட்டில் வாலடைல். எப்படிப்பட்ட உறவாக அது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயமாக இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு குழப்பமான விஷயமாகவே இருக்கிறது. சரி, இப்ப நீங்க இந்த மாடல்ல 2 மாடல் பார்த்திருக்கிறோம். ஒன்னு லோக்கல் சர்ச்ல அவங்களே ஒர்க் பண்ணி லோக்கல் சர்ச்சை வளர்க்கறது, இன்னொன்னு பேரா சர்ச் மூலமா தூர இடங்கள்ல சபைகளை நாட்டுவது. சரி, இப்ப அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துக்கு திருப்பி வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல ஒரு மாடல் வருது. முத 3 வசனங்களை வாசிச்சீங்கன்னா அடிக்கடி இது பண்ண பகுதி தான். அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்களேன். அந்தியோகியா பட்டணத்தில் வேற வாசிக்கிறீங்களா? அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதர்களாயும் இருந்தார்கள்.
அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். சரி, இங்க என்ன நடக்குது? இதான் அந்தியோகியா சபை. சோ அந்தியோகியால இருக்கிற ஒரு லோக்கல் சர்ச். இந்த லோக்கல் சர்ச் என்ன செய்யுது? பவுலையும் பர்னபாவையும் வேற ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு அனுப்புறாங்க. யார் அனுப்ப சொல்றா? பரிசுத்த ஆவியானவர். சரி, சோ பரிசுத்த ஆவியானவர் அந்தியோகியா சபைக்கு சொல்றாரு, இந்த குரூப்பை பிரிச்சு விடுங்கடான்னு. இப்ப இந்த குரூப் அப்படியே வெளியே வருது. அந்தியோகியா சபையில இருந்து வெளியே வராங்க. சொல்றேன்னா, வெளியே வந்து இவங்க என்ன செய்யறாங்க? இப்ப இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் இல்லையா? இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? பாலைன் டீம்னு கொடுப்போமே. பாலைன் டீம்னு கொடுத்துடுறோம். சோ சர்ச் இது வந்து சர்ச். இது அந்தியோகியா சர்ச். பட் இது வந்து பாலைன் டீம். இந்த பாலைன் டீம் வந்து எங்கெல்லாம் போறாங்க? செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனார்கள். இல்ல ஜெனரலா யோசிங்களேன். அந்த உடனே ஒவ்வொரு இடங்களுக்கு அவங்க பல இடங்களுக்கு போறாங்க, தூர இடங்களுக்கு போறாங்க. ஆமா, சரிதானா? தூர இடங்களுக்கு போய் இவங்க என்ன செய்யறாங்க? பாப்கார்ன் வித்தாங்க எல்லா ஊர்லயும். அப்படியா? என்ன செஞ்சாங்க பாலைன் டீம் போய்? gospel ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதான் சர்ச் பிளான் பண்ணாங்கங்க. சர்ச்சுகளை பிளான் பண்ணிட்டே போறாங்க. சரி, இந்த சர்ச்சஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா நெட்வொர்க்கா ஃபார்ம் பண்றாங்க. டயசிஸ்லாம் அப்ப கிடையாது. அதனால நெட்வொர்க்ஸா ஃபார்ம் பண்றாங்க. நெட்வொர்க்குக்கு தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியல. பட் பவுல் ஊழியத்தை முடிக்கிற காலத்துல கிட்டத்தட்ட 5 நெட்வொர்க் வச்சிருந்தாரு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். எபேசு பட்டணம் அது ஒரு நெட்வொர்க். நெட்வொர்க்னா அந்தந்த சபைகள் இருக்கிறது. பட் அவைகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. தனித்து செயல்படும், ஆனா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. சரி, இப்ப நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு சொல்றாரு, சில ஆள்களை பிரிச்சு விடுங்கப்பா அப்படின்னு. அவங்க அதை ஒபே பண்ணி ஒரு பாலைன் டீமை பிரிச்சு விடுறாங்க. இப்ப இதுவையும் அதே கேள்விதான் கேட்கணும். இப்ப என்ன, பாலைன் டீமுக்கு போன பிறகு பாலைன் டீம் எந்த ஊர்ல வேலை செய்யணும் அப்படிங்கிறத நிர்ணயித்தது பவுலின் குழுவா அல்லது அந்தியோகியா சபை? பாலைன் டீம். பாலைன் டீம் தான் டிசைட் பண்ணு. ஆனா பாலைன் டீமுக்கும் அந்தியோகியா சபைக்கும் உறவு இருந்ததா? இருந்தது. ஆமா, ஒவ்வொரு இது முடிஞ்ச உடனே திரும்பி வராங்க. திரும்பி வந்து அந்தியோகியா சபையில சொல்றாங்க, நாங்க இந்த ஊருக்கு போனோம், இப்படி நடந்தது அப்படின்னு ரிப்போர்ட் பண்றாங்க. எதுக்காக ரிப்போர்ட் பண்றாங்கன்னா சப்போர்ட் வாங்குறதுக்காக இல்ல. சப்போர்ட்னா மெயினா பிரேயருக்காக தான் சொல்றாங்க. பிரேயர் பிளஸ் ஹியூமன் ரிசோர்சஸ். ஏன்னா தீமோத்தேயுவை இந்த டீம்ல சேர்க்கணும் அப்படின்னு லோக்கல் சர்ச் தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. உடனே பால் என்ன செய்யறாரு, வாப்பா எடுத்துக்கோ அப்படின்னு சேர்த்துக்கிறாரு. சரி, சோ பிப்ளிக்கல் ஆன்டியாக் சர்ச் மாடல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு சொல்றாரு,
அந்த லோக்கல் சர்ச் இவங்களை பிரிச்சு விடுது. ஆனா அவங்க செயல்படுவதற்கு ஸ்ட்ராட்டஜி, மினிஸ்ட்ரி ஸ்ட்ராட்டஜி, எந்த வகையான ஊழிய முறையை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் டிசைட் பண்றது சபை அல்ல, டீம் தான். ஆனா சபைக்கும் பாலைன் டீமுக்கும் தொடர்பு இருந்ததா? இருந்தது. ஃப்ரீடமும் இருந்ததா? இருந்தது. அது எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆச்சு? எப்படியோ ஒர்க் ஆச்சு. இட் வாஸ் ஸ்மூத். சரிதானா? அவங்களுக்குரிய சுதந்திரம், அவங்க போய் பிளான் பண்றாங்க, அந்தியோகியா சபைய என்கரேஜ் பண்றாங்க, திரும்பி வராங்க. இது எல்லாமே அந்தியோகியா சபையிலே இருந்து அனுப்பப்பட்ட தலைவர்கள், வாடகைக்கு எடுக்கப்பட்டவங்க கிடையாது. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மாடல்ல வெளியில இருந்து ஒரு தலைவரை கூட்டு வரோம், மார்க் சர்ச்சுக்கு பெங்களூர்ல கொண்டு வந்து அந்த சர்ச்சில் அந்த தலைவரை IMS மிஷினரியா என்ன செய்யறாங்க, டெடிகேட் பண்றாங்க. டெடிகேட் பண்ணி அவரை வந்து குஜராத்துக்கு அனுப்புறாங்க. மார்க் சர்ச்சுக்கும் அந்த மிஷினரிக்கும் என்ன தொடர்பு? அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. அது எப்படி ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க? அங்க டெடிகேஷன் மட்டும் தான் பண்றாங்க. பட் ஆனா கூட்டிட்டு வந்து IMS தான் கூட்டிட்டு வராங்க. சரி, அப்ப அந்த சர்ச்சுக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்கு? அப்ப IMSக்கும் சர்ச்சுக்கும் இருக்கும். IMSக்கும் சர்ச்சுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதுவுமே என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இப்ப எண்டப் ஆயிருச்சு? மேயர் ஃபைனான்ஸ், அப்படிதானே? லெட்ஸ் பி வெரி ஃப்ராங்க். IMSக்கு நாங்க 5 மிஷினரியை சப்போர்ட் பண்றோம். ஒரு மிஷினரிக்கு 2500 ரூபா, 3500 ரூபாய், எனக்கு அமௌண்ட் தெரியல. 3500 ரூபாங்க 5 மிஷினரிக்கு இருந்தாங்க காசுன்னு மாசம் மாசம் IMSக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அவர் ஏதோ ரிப்போர்ட் இல்ல, IMS காரங்க ஏதோ ரிப்போர்ட் அனுப்புவாங்களா மார்க் சர்ச்சுக்கு? அனுப்புவாங்க. வெஸ்ட்ரியில போய் பாத்தீங்கன்னா குப்பையில கிடக்கும் அது. ஏன்னா அவரை யாருன்னு தெரியாத. அந்த சர்ச்ல இருந்து ஒருத்தர் போயிருக்கிறாரு அப்படின்னா அவர் லெட்டர் எழுதுறப்ப, நம்ம போய் எழுதியிருக்கானப்பா, அது என்னன்னு பாருங்கப்பா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த அந்த உருத்துன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அது இல்லாம போயிருது. ஓனர்ஷிப் இல்லாம போயிருச்சு. அப்ப அன்டியாக் சர்ச் மாடலுக்கும் இன்னைக்கு இருக்கிற மாடலுக்கும் இருக்கிறதுல டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, லோக்கல் சர்ச் அனுப்புது. ஆனா லோக்கல் சர்ச் அந்த சர்ச்சில் வளர்ந்த தலைவரை அனுப்புறது இல்லை. யாரோ ஒரு ஏஜென்சி கொண்டு வராங்க, அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கும் அந்த ஏஜென்சிக்கும் தொடர்பு இருக்குது. பட் ஆனா அந்த மாதிரி அந்தியோகியா சபைக்கும் பவுலினுடைய ஊழிய குழுவுக்கும் இருந்த தொடர்பு மாதிரி இருப்பதற்கு சாத்தியமே இல்லாத சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. சரிதானா? சோ அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த கேப் வந்து பெருசாயிட்டே போயிடுச்சு. அந்தியோகியா சர்ச்சுக்கும் பாலைன் டீமுக்கும் அது வந்து உள்ள இருந்து வெளியே வருது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு வந்து 2 என்டிட்டியா தனியா செயல்படுது. இது ஒரு என்டிட்டி சர்ச், இது ஒரு என்டிட்டி பேரா சர்ச். ரெண்டுக்கும் என்னங்க கனெக்ஷன்? ரொம்பலாம் கனெக்ஷன் இல்லைங்க, காசு மட்டும்தான் கனெக்ஷன். இவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். வெரி ஃபிலிம்சி கனெக்ஷன் தான் இருக்குது. இவங்க பிளான் பண்ற சர்ச்சஸ் எப்படி இருக்கு அதெல்லாம் பத்தி அவங்களுக்கு அக்கறை கிடையாது. வண்டி அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறது. இதுதான்
இன்னைக்கு இருக்கிற மாடல் இது வந்து இந்த மாடல். இதுல இன்னொரு பெரிய குழப்பம் வேற இருக்கு. சில இப்ப ஐஎம்எஸ் மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் வந்து என்ன செய்யுதுன்னா டயசிஸா மாத்திரு அவங்க பிளான் பண்ற சர்ச்சஸ். எஃப்எம்பிபி மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, அந்த சர்ச்சஸ் எல்லாம் என்ன செய்வாங்க கடைசியில ஐஎம்எஸ் வந்து டயசிஸா மாத்தல, அவங்க வந்து டயசிஸ்க்கு கொடுத்துடுறாங்க சர்ச்சஸ். சரி, அது ஒரு மாடல். இப்ப மல்கன்கிரிய வந்து டயசிஸா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? தோர்னக்கல்ல என்ன பண்ணாங்க ஐஎம்எஸ்? தோர்னக்கல்ல வந்து சர்ச்சஸ் வந்து தோர்னக்கல் டயசிஸ்க்கு கொடுத்துட்டாங்க. இட் இஸ் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல் நோ. டயசிஸ்ல இருக்காங்க. டயசிஸ்க்கு கொடுக்கல, டயசிஸா ஃபார்ம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் தோர்னக்கல் டயசிஸ் அப்படின்னு ஒண்ணு தனியா உருவாக்குனாங்க. முதல்ல டயசிஸ் எல்லாம் கிடையாது. ஐஎம்எஸ் ஊழியர் செய்து அந்த சபைகளை எல்லாத்தையும் சேர்த்து சிஎஸ்ஐ தோர்னக்கல் டயசிஸ்ன்னு உருவாக்கிட்டாங்க. இப்ப அதே மாதிரிதான் மல்கன்கிரிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மல்கன்கிரி டயசிஸ் அப்படின்னு உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இது ஒரு மாடல். டயசிஸா ஃபார்ம் பண்றது வந்து ஒரு மாடல். இன்னொரு மாடல் சுஜா சொன்ன மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த சர்ச்சஸ் எல்லாத்தையும் ஏற்கனவே இருக்கிற ஒரு சபைக்கு என்ன செய்யறாங்க, ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. சரிதானா? சரி, இப்ப இதுல எது நல்ல மாடல் நினைக்கிறீங்க? டயசிஸ் ஃபார்ம் பண்ணி அவங்களே ரன் பண்றதா இல்ல ஹேண்ட் ஓவர் பண்றதா? எது நல்ல மாடல்? ஹேண்ட் ஓவர் பண்றது. ஹேண்ட் ஓவர் பண்றது நல்ல மாடலா? என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல மாடலா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கும் என்ன நடக்குதுன்ற ஒரு நாலேஜ் இருக்கும். ஐம் நாட் ராங். யார்கிட்ட கொடுக்கறதுக்கு நாலேஜ் எனக்கு புரியலையே, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ அந்த சர்ச்சஸ் ஹேண்ட் ஓவர் பண்றது, இப்போ ஒன்னு டயசிஸா ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இல்லொன்னு அந்த சர்ச்சஸ் எல்லாமே அந்த டயசிஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்கல்ல. வேற டயசிஸ் கிட்ட, அதே டயசிஸ்ல இல்ல. இப்ப அங்க ஏற்கனவே ஒருவேளை இப்ப சம்பல்பூர் டயசிஸோ அல்லது கர்நாடகா டயசிஸோ அங்க வேலை பார்த்துட்டு இருக்குது அப்படின்னா உடனே அங்க கர்நாடகால இருக்கிற கர்நாடகால என்ன வரும், சென்ட்ரல் கர்நாடகாவா, அந்த டயசிஸ்ட கூப்பிட்டு ஐயா இருந்தாங்க ஐயா ஒரு 25 சர்ச் நாங்க பிளான் பண்ணிருக்கிறோம், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுல எதனால அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்கன்னு தான் கேட்கறேன், ஹேண்ட் ஓவர் பண்றது. நான் மேபி அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா இதுக்கு மேல அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன், நான் அப்படி யோசிக்கிறேன். நான் யோசிச்சு சொல்றேன் திரும்ப ஒரு வாட்டி. சரி, ஐஎம்எஸ்க்கும் அதுக்கும் இன்னும் சம்பந்தம் இல்லாம ஆயிரும், தொடர்பு இருக்காது. ஏன்னா புது அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப் வந்துடும், அதனால அவங்க பொறுப்பெடுத்து நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. சரி, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க, எது சிறந்தது? இப்போ ஆல்ரெடி இருக்கிற டயோசிஸ் கிட்ட நம்ம சர்ச்சை ஹேண்ட் ஓவர் பண்ணோம்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி அந்த மாடல் இருக்கும், எப்படி சர்ச்சஸ் லீட் பண்ணும், எப்படி சர்ச்சஸ் ரன் பண்ணும் அப்படின்ட்டு. இப்போ இவங்க ஒரு டயோசிஸ் கிரியேட் பண்ணோம்னா ஃப்ரம் பேசிக் ஆல் வந்துட்டு இவங்க கிரியேட் பண்ணிட்டு இவங்க அது கூட சேர்ந்து இது பண்ற மாதிரி இருக்கும். சரி, அதனால ஹேண்ட் ஓவர் தான் நல்லது அப்படின்னு கிறிஸ்டிஜா நினைக்கிறீங்க, ரைட்? அது டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ். இப்ப பக்கத்துல டயோசிஸ் இருக்குது அப்படி ஓகே ஹேண்ட் ஓவர் பண்ணலாம்னா ஓகே. பட் அந்த இடத்துல வந்துட்டு பக்கத்துல எந்த டயோசிஸுமே இல்ல, அவங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அங்க ஒரு டயோசிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றது நல்லது. பிகாஸ் அப்போ வந்து இன்னும் பக்கத்துல இருக்க நிறைய ஏரியாவுக்கு வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய சர்ச்சஸ் பிளான் பண்றதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, சோ நீங்க வந்து
கான்டெக்ட் படிதாங்க செய்ய முடியும். வச்சான் கொடுமையா அடிச்சா மொட்டைன்னு பதில் சொல்ல முடியாதுன்னு காஷியஸ் ஆக்கி. ரைட்டு. வேற நம்ம இவர் என்ன நினைக்கிறாரு? தம்பு பிரதர். தம்பு பிரதர், சுஜா சிஸ்டர்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் பார்த்தது இப்ப ரெக்கார்டிங் வேற போயிட்டு இருக்கு. அதுல எஃபெக்ட் கான்சிக்வன்ஸ் என்ன வரும்னு தெரியாது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த நேம் ஆஃப் த டயசிஸ். நான் விட்னஸ் பண்ணது வந்து ஐஎம்எஸ்ல உள்ள ஒரு ஹாஸ்டல், பிள்ளைங்களோட ஹாஸ்டல்ல வந்து ஒரு டயசிஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணதை போய் பார்த்தோம். அந்த இப்போ நான் வேணா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணா பண்றேன். பண்ணுங்க ஐயா. பாஸ் பண்றேன்.